தீர்க்க சுமங்கலியா 1000 பெருவாழ் வாழணும்மா. அம்மா, குடும்பங்கிறது ஒரு கோயில். அதுல குத்து விளக்கா பிரகாசிக்கிறவதான் பெண். சிவகாமி, உன்னை மருமகளா மட்டுமில்ல, இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிற திருமகளா நினைக்கிறேம்மா. சின்ன வயசுல தாய பறி கொடுத்த சோமுவையும் ராதாவையும் நிறைவோ குறைவோ கௌரவம் மானமும் தான் பெருசுன்னு உணர்த்தி வளர்த்துட்டேன். இந்த குடும்பத்துடைய கௌரவம் மானம் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். போமா, போய் பூஜை அறையில விளக்கேத்தி வை. வாங்கடி. வீட்டுல அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துருச்சான். உங்களை உடனே வர சொன்னாங்க. அப்படியா? இது வந்துட்டேன், நீ போ. ஹலோ, நான் சோம பேசுறேன். என்ன டாக்டரா? என்ன டாக்டர்? மோகனோட அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா. அவர் இங்க இல்லையே சார், ரொம்ப அர்ஜென்டா. சரி, அவர் எங்க இருந்தாலும் நானே அழைச்சிட்டு வரேன். அவசரமா இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க. சரி டாக்டர். என்னம்மா? அன்னைக்கு இடுப்பு வலி கண்டிருக்கு. டாக்டர் அம்மா அவசரமா இந்த மருந்தை வாங்கிட்டு சொன்னாங்க. அண்ணன் எங்க? இன்னும் வரலப்பா. சரி, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. டாக்டர், என்ன வேணும்? வெந்நீர் வேணும். நான் வச்சு தரேன். அம்மாவுக்கு சீரியஸா இருக்கு, புறப்படு. உங்க அம்மாவுக்கு என்னடா இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணு? அம்மா மரண படுக்கையில இருக்காங்க, சீக்கிரம் புறப்படு. என்ன தேடு? இந்த நிலைமையில உன்னால டிரைவ் பண்ண முடியுமா? கிக்ல ஓட்டாலும் ஸ்பீடா போறேன். ஆக்சலரேட்டர் அழுத்தினா 100 கிலோமீட்டர். சரி வா. On for the road. Va. Ta 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 ta. அம்மா, ஏன் இப்படி ஓட்ட? மெதுவா போ, மெதுவா. டைமுக்கு மருந்து கொடு. அம்மாவுக்கு எப்படி? டெலிரியம் ஸ்டேஜ், நினைவு தவறிட்டது. மோகன் அடிக்கடி புலம்பிட்டு இருக்காங்க. பல்ஸ் வேற டிராப் ஆயிருக்குது. மருந்து கொடுத்துருக்கிறேன், பொழுது விடிஞ்சாதான் எதுவும் சொல்ல முடியும். நான் இன்னும் 2 hours வர்றேன். சரி. அம்மா, 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 அம்மா பாத்தேன். அம்மா கார்ல அடிபட்ட பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நீ வண்டியை நிறுத்தாம ஓட்டிட்டு வந்தியே. தாய் பாசம். அம்மா மரணப்படுக்கையில் இருக்கிறப்போ எவன்டா அங்க நின்று மத்தியஸ்டம் பேசிக்கிட்டு இருக்க முடியும்? அங்க நின்று இருந்தா கூட்டம் நம்ம கொன்னு போட்டு இருக்கோம். நிறுத்தாம வந்ததால தப்பிச்சோம். என்ன செய்யறது?
குடிபோதையில கார் ஓட்டுனது, ஓவர் ஸ்பீடு, விபத்து நடந்த இடத்துல இருந்து ஓடி வந்தது எல்லாம் சேர்ந்தா இப்ப என்னடா சேருது? இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா உயிர் அப்பவே போயிடுமே. கார் சாவி எங்க? என்கிட்ட கொடு. அலமாரியில விஸ்கி பாட்டில் இருக்கா? ஏண்டா இதெல்லாம்? நீ விஸ்கி பாட்டில் எடு. என்னடா இதெல்லாம்? அம்மா இருக்கிற நிலைமையில நீ கண்டிப்பா அவங்க பக்கத்துல இருந்தே ஆகணும். சொல்லு, நீ என்ன சொல்ற? மரணப்படுக்கையில இருக்கிற அந்த தாய் ஏழை பையன் என்ன ஒதுக்காம தாய் இல்லாத என் மேல சொந்த மகனை போல பாசத்தை கொட்டி வளர்த்தாங்க. இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்வு, பெரிய பதவி, இதெல்லாம் நீ கொடுத்த பிச்சைதானே. அதெல்லாம் நான் மறந்துட முடியுமா? அதுக்காக எனக்கு என்னமோ பெரிய பாதகத்தை செஞ்சுட்டு ஓடி வந்துட்டா தோணுது. நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டீன்னா கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும். நீ ஜெயிலுக்கு போயிட்டீன்னா உன் தாய் மட்டுமல்ல, உன்னை நம்பி இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தருவுல நிக்க வேண்டி வரும். அதையெல்லாம் யோசிச்சுதான் நானே தண்டனை ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சோமு, போலீஸ் தான் வருது போல தோணுது. அவங்க வந்து கேட்டா குடி போதையில நான் தான் ஓவர் ஸ்பீட்ல காரை டிரைவ் பண்ணிட்டு வந்தேன், விபத்து நடந்த இடத்துல இருந்து பயந்துகிட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்லுவேன். நீ ஆமான்னு தலையசிக்கிற. சோமு, நீ இனிமே இதை பத்தி பேச நேரம் இல்லை. சோமு, நீ தாண்டா உண்மையான ஃப்ரெண்டு. உன் தியாகத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த கேஸ் எப்படியாவது உடைச்சு உன்னை வெளியே கொண்டு வரதான் என் கடமை. தொடர்ந்து உன் குடும்பம் என் பேங்க் வீட்டிலே இருக்கட்டும். நீ திரும்பி வர வரைக்கும் உன் குடும்பத்தை எந்த குறையும் இல்லாம பராமரிக்க வேண்டியது என் பொறுப்பு. மிஸ்டர் மோகன், உங்க கார் நடு ரோட்ல. விபத்துக்கு காரணமானவன் நான் தான் சார். பயந்துகிட்டு ஓடி வந்துட்டேன். ஐ எம் வெரி சாரி. சாரின்னு சுலபமா சொல்லிட்டீங்க. நீங்க விபத்து நடந்த அந்த இடத்துலயே குழந்தை துருடிச்சு செத்து போயிருக்கு. மிஸ்டர் மோகன், நீங்க என்னோட வந்து. அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சார். மோகனோட தாயார் மரண படுக்கையில இருக்காங்க. நீங்க இங்க இருந்து டிஸ்கஸ் பண்றதை விட என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. பாக்கி என்கொயரி அங்க வச்சுக்கலாம். மோகன், இந்தாங்க உங்க கார் சார். உங்க உத்தரவு இல்லாம உங்க காரை எடுத்துக்கிட்டு போய் விபத்தை உண்டாக்குனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன். என்ன பார்த்த உடனே இப்படி தளர்ந்து போறியே. உனக்கு நான் எவ்வளவு பெரிய பொறுப்புகளை எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி இந்த சமூகத்துல நிமிர்ந்து நிக்க போறேன், இந்த கடமைகள்லாம் எப்படி நிறைவேற்ற போறேன்னு எனக்கு தெரியல. இல்லைங்க, என் மனசை நான் திடப்படுத்திக்கிறேன். ஆனாலும் நான் உங்க மனைவி இல்லையா? ஒரு தப்பு செய்யாத என் புருஷன் யாருக்காகவும் இந்த கொடுமையில தாங்கிக்கிட்டு இருக்கு. சுகாமி, எங்க இருந்து பேசுறோங்கிறத மறந்துடாதே. இதுக்கு பெரிய தியாகங்கிற பேர்லாம் கொடுக்காதே. நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆமா, அப்பா எப்படி இருக்காரு? இன்னும் கண்கட்ட அவுக்கலைங்க. அவுத்தாலும் கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் எப்பவுமே உங்களை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காரு. சுகாமி, அவர் பெரிய மானஸ்தர். நான் இங்க இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லலையே. அதுதான் சொல்லக்கூடாதுன்னு நீங்க அப்பவே சொல்லிட்டீங்களே. மனம் அறிஞ்சு ஏதேதோ போய் சொல்லிட்டு வரேங்க. ஆனா நீங்களே உங்களுக்கு விதிச்சிட்டு இருக்கிற இந்த தண்டனைக்கு முன்னால என்னுடைய கஷ்டங்கள்லாம் ரொம்ப சின்னதுங்க. நான் எப்படி சமாளிச்சுக்குவேன்? சிவகாமி, நமக்கு இடையில இந்த கம்பிகள் இருக்கு. இல்லைன்னா உன் கைகளை எடுத்து என் இதயத்துல வச்சுக்குவேன். அதுல பொங்குற உணர்ச்சிகள் உனக்கு தெரியும். எனக்கு கிடைச்சிருக்கிற என் மனைவி சிவகாமி, நான் அண்ணாந்து பாக்குறேன். நீ எங்கேயோ நிக்கிற. உங்களுக்கு வேற எதுவும் பேச தோணலையா? உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். எங்க சனிக்கிழமையானா தவறாம எண்ணெய் தேய்ச்சி முடுக்குறீங்களா? இங்க எண்ணெயெல்லாம் கொடுக்குறாங்களா? இல்ல சிவகாமி, தேய்ச்சி விடுறதுக்கே சிவகாமிங்க இல்லைங்கிறதுனால தலை முழுக்கே முழுக்கு போட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. அவளும் கல்யாணத்துக்கு நிக்கிறா. அவளுக்கு ஒரு நல்லது செஞ்சு பார்க்க நான் அங்க இல்லையே. சிவகாமி. என்னங்க? சிவகாமி, சொல்லுங்க. நான் உயிரோட இருந்து என் குழந்தைய பார்க்கலையே. சிவகாமி, நீ குழந்தைய நல்லா வளர்ப்ப, அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. வைத்தியக்காரன், எல்லா பொறுப்புகளையும் உன் தலையில போட்டுட்டு ஒதுங்கிட்டவன் இன்னைக்கு ஒண்ணுக்கு விளக்கம் கேட்கிறல்ல. டைம் ஆச்சு சுகாமி, நீ புறப்படு. குறுக்க கம்பி இருக்குமா? என் மனைவிக்கும் அந்த நண்பனுக்கு மட்டும்தான் இந்த உண்மைகள் தெரியும். கொஞ்ச நாள் கம்பிக்கு மத்தியில் கண்ணீரோட அவளும் நானும் சந்திச்சோம்.
யாராவது தெரிஞ்சுக்க போறாங்கன்னு இப்பெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் இங்க நிம்மதியா இருக்கேன். அவன் அங்க என்ன தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காளோ, எப்படி இருக்காளோ பார்த்து எவ்வளவோ நாளாச்சு. ஆமா, அவங்களெல்லாம் பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இல்லை? இது என்ன கேள்வி? அவங்களெல்லாம் பார்க்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நம்பி வர்றியா? இப்பவே கூட்டிட்டு போயிடுறேன். இன்னும் ஒரு வாரத்தில் நான் விடுதலையாக போறேன். ஒரு வாரம் காத்துக்கிட்டு இருக்க போறியா நீ?